வெல்கம் டு போர்ப்பங்க. இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சர்ஸ் பொசிஷனை ஹெட்ஜும் பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்ஜின் பெனிஃபிட்ஸும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ட்ரேட் பண்ணும்போது பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா தெரியாமல் அதோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் டைரெக்டாக பை பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அது கரெக்டாக நம்மளோட வியூ கரெக்டாக இருந்தால் ரிவார்டு கொடுத்துரும், அன்லிமிட்டெட் ரிவார்டு, எக்ஸ்ட்ராடினரி ரிவார்டு கொடுக்கும். சப்போஸ் நம்மளோட வியூ தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக, அது ஓவர் நைட்டும் கேரி பண்ணும்போது அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை நம்ம எப்படி கேப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம், எப்படி மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறதும் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஹெட்ஜ் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவன் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிஃப்டி பேங்க் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். சரி, நிஃப்டியே எடுத்துக்கலாம். நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்பைரி இருக்குது, இன்னும் 4 நாளில் 16,164 இருக்குது. ஸோ மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், 2 பொசிஷன் சைடும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மேலே போகும்னு எடுத்தும் காமிக்கிறேன், கீழே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பேஸ்கெட்குள்ளே போய்க்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நேக்கடாக ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது ஸோ நேக்கடாக நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கீழே போக போக நமக்கு லாஸ் அதிகமாகும். அது போக உங்களுக்கு மார்ஜின் 1,03,000 தேவைப்படுது. சரிங்களா? 1,03,000 இருந்தால் தான் ஃபியூச்சர்ஸில் நிஃப்டியில் ஒரு லாட்கே பை போட முடியும். இதே சப்போஸ் நீங்கள் 2 லாட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 lakhs தேவைப்படுது. ஸோ சப்போஸ் இப்போ ஒரு லாட் போட்டுக்கிறேன், நீங்கள் எவ்வளோ லாட் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு லாட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் லாங் போகணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ஸில், மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்சைடு போகும் அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது நான் ரெண்டுக்குமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் போகும் அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபியூச்சர்ஸ் போட்டோம். இப்போ எனக்கு இவ்வளோ மார்ஜின் இல்லை, இப்போ கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனை ஒன்று பை பண்ணிக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கும்போது டவுன் சைடு இறங்கும்போது அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. இப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது மார்க்கெட் இறங்கினா அதில் ப்ராஃபிட் வந்துடல. அப்போ உங்களோட ரிஸ்க்கு அன்லிமிட்டட்லேருந்து லிமிட்டடாக மாறிக்கிறதுனால உங்களுக்கு சிஸ்டமே உங்களுக்கு அந்த மார்ஜின் பெனிஃபிட்டை கொடுத்துரும். ஸோ இப்போ போட்டு பார்க்குற பாருங்கள், ஒரு 15,800 புட்டு இந்த வீக் எக்ஸ்பீரியில் ஒரு லாட் பை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 1 lakh இருந்தது, 1,06,000 இருந்தது, 38,000 மாறிடுச்சு. இது போக என்னோடய ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் போட்டு காமிக்கிறேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு லாட் பை. ஸோ இந்த மாதிரி பை பண்ணும்போது 16,160 கீழே போனாலே உங்களுக்கு அப்படியே லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இது அன்டிஃபைன்டு மேக்ஸ் லாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த நம்ம கம்மி பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இது ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு லாட்டை பை. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது எப்படி எந்த பொசிஷன் ஃபஸ்ட் எடுக்கணும், எது செகண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 51 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்னோடய அன்லிமிட்டெட் லாஸை நான் பார்த்திங்கன்னா லிமிட்டட் லாஸாக மாற்றிட்டேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் 15,800 900 வரும்போது 10,000 எனக்கு லாஸ் இருக்கும். பட் அப்சைடு போகாமல் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, இந்த டிகேனால் மாட்டிக்குவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கீழே ஒரு 50 பாயிண்ட் மட்டும் நமக்கு லாஸ் ஆகும். அது இதில் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேலே போக போக நமக்கு ப்ராஃபிட். இந்த 50 பாயிண்ட்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரி, ப்ளஸ் உங்களோட பொசிஷன் ஓவர் நைட்லேயும் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு, அது போக ஏதாவது டிராஸ்டிக் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா உங்களோட பொசிஷன்ஸ் இதுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதனால் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டு கொடுத்துட்றாங்க. 38,000 40,000 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இது இண்டெக்ஸில் சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேயும் சரி. இப்போ இதே நான் ரிவர்ஸில் போடுறேன். இப்போ நிஃப்டி மே ஃபியூச்சரை நிஃப்டி கீழே போகும் அப்படின்ட்டு நான் ஷார்ட் பண்ணுறேன் ஒரு லாட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், கீழே போகும்னா அப்போ சப்போஸ் மேலே போயிடுச்சுன்னா எனக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கும்.
அந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை நான் கேப் பண்ணுறதுக்கு கால் ஆப்ஷனை ஒரு தூரமாக தள்ளி ஒரு காலை வந்துட்டு பை பண்ணி 16400 கால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 59 ரூபா இருக்குது. ஸோ அதை பை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 30,000 மார்ஜின் ஆயிடுச்சு. 1,05,000 இருந்தது, 30,000 மார்ஜின் ஆகிடுச்சு. இதே மாதிரி சேமாக கிராஃப் இந்த இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும், இங்கே எவ்வளோ தூரம் கீழே போனாலும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடும் நீங்கள் இந்த கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சர்ஸை வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணி. இதே தான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேயும் உங்களுக்கு நான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஃப்யூச்சர்ஸில் சப்போஸ் லாங் போகிறீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு ரூபா ஏற உங்களுக்கு 550 ரூபா ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ரூபா இறங்கவும் உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைன்னா 1,36,000. இப்போ வெறும் ஒரு 300 ரூபா மட்டும் கொடுத்து இதை வந்துட்டு 1,36,000 இருக்குதா 90,000 வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு 1,200 புட். ஸோ 65 பைசா இருக்குது. அப்போ இது 350 ரூபா தேவைப்படும். இதை வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,37,000 இருந்தது, 81,000 மாறிடுச்சு. அது போக அன்லிமிட்டெட் ரிஸ்க் அந்த டவுன் சைடும் எனக்கு கேப் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, உங்களோட புதுசாக நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பக்கம் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் அதிகமாக வரும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அடிவாங்க. ஏன்னா இந்த பையில் வந்துட்டு இது வந்துட்டு இன்சூரன்ஸ்க்காக போகிறோம், அதிகமாக இன்சூரன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக பே பண்ணும்போது நம்மளோட கேபிட்டலும் அதிகமாக ப்ரொடெக்ட் ஆகும், பட் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்துட்டு கம்மியாக வரும். இப்போ பாருங்கள், 16 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் பண்ணுறேன் கீழே போகும்ன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 16,400 வாங்கினா இப்போ 16,300 வாங்குகிறேன் பாருங்கள். ஸோ 40,000 இருந்தது, 27,000 ஆயிடுச்சு. பட் எனக்கு 92 ரூபா எனக்கு வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பைக் எதுக்கு மார்ஜின் கம்மியாக பிடிக்குதோ அந்த பொசிஷன் வந்துட்டு உங்களோட பொசிஷனில் ரன் ஆகிட்டு இருந்தால் தான் அந்த அதிகமாக மார்ஜின் கன்சியூம் ஆகிறதுக்கு உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகும்போது எது அதிகமாக மார்ஜின் கன்சியூம் பண்ணுதோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு கம்மியாக பண்ணுற பொசிஷனை கடைசியில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட். இல்லைனா மார்ஜின் ஷார்ட்ஃபால் ஆகி பெனால்ட்டி வந்துடும். ஸோ நல்லா கவனிச்சிக்கங்க, இந்த பை இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த செல் அதிகமாக மார்ஜினை ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உடனே மார்ஜின். அப்போ என்ட்ரு ஆகும்போது பை எல்லாமே ஃபஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகும்போது பை எல்லாம் கடைசியில் தான் எக்ஸிட் பண்ணணும், செல்லெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கான்செப்ட். உங்களுக்கு எப்படி மார்ஜின் ரிடக்ஷன் பண்ணுறது, ஃப்யூச்சர்ஸில் என்ன ரிஸ்க் இருக்குது, இது எப்படி கேப் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.